ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் நூப் கேமர் அண்ட் இது சிட்டி ஸ்கைலைன்ஸ் எபிசோட் 7. இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூரிசம் அண்ட் லெசர் ஸ்பெஷலைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் சிட்டியில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டூரிசம் ஏரியா போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 8 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் டூரிசம் உள்ள ப்ராஃபிட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, முக்கியமான அந்த 8 பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, இந்த லே அவுட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத குயிக்காக பார்த்துடலாம்.
ஓகே, டூரிசம் எதுக்காக, ப்ராஃபிட் இருக்கா இல்லைன்றதை கடைசியாக சொல்கிறேன். உங்கள் சிட்டியில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. இப்போ என் சிட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் கமர்ஷியல் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் இல்லாதது ஒன்று வந்து இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவில் இருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதில் இல்லாதது இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த அட்ராக்டிவ்னஸ். இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நைட் எஃபெக்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டூரிசம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணாலே வந்து அதில் ஹோட்டல்ஸ் தான் நமக்கு நிறையா கிடைக்கும். அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் எஃபெக்ட்லேயும் சரி பகல்லையும் சரி இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம சிட்டிக்கு வந்து ஒரு அழகு சேர்க்கறதுக்கான முக்கியமான விஷயமா டூரிசம் ஸ்பெஷலைசேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து அழகு சேர்க்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம், டிசைட் பண்ணிட்டோம். டூரிசம் அதுக்காக தான் போடுறோம் அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேஅவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போடணும். எஃபெக்டிவாக இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து தேவையில்லாமல் இன்டர்செக்ஷன் வரக்கூடாது. டிராஃபிக் வந்து ஏகப்பட்டது வரும், பயங்கரமாக வந்து டிராஃபிக் வந்து க்ளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ வந்து லேஅவுட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போது என்னோடய லேஅவுட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து 4 என்ட்ரி வச்சுருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு 4 என்ட்ரி இருக்குது. ஸோ மெயினாக வந்து இங்கேருந்து இண்டஸ்ட்ரியல்லேருந்து எனக்கு வர டிராஃபிக்லாம் வந்து இந்த பக்கமாக வரணும். ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து வர்றது வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஒன்று என்ட்ரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து வரவங்களுக்கு இந்த பக்கம் வரக்கட்டும். இவ்வளோ நான் பிரித்து கொடுத்துமே வந்து எனக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்ருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிராஃபிக்கில் போய் பார்க்கலாம். ஸோ 4 என்ட்ரன்ஸ் நான் கொடுத்து எனக்கு அங்கங்கே நான் வந்து 1 வே ரோடு வேறு போட்டு வச்சுருக்கேன். இவ்வளவும் பண்ணியுமே எனக்கு வந்து டிராஃபிக் வந்து தாறுமாறாக தான் இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் வந்து உங்கள் லேஅவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்ட்ரன்ஸ் நிறையா கொடுக்கணும் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லேருந்து வர, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் தானே. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து இதுக்கு குட்ஸ் வரும். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ குட்ஸ் டு செல் அப்படின்ற இஷ்யூ வந்து தேவையில்லாமல் வரும் நமக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் இந்த ஏரியாவுக்கு வந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கணும். அண்ட் இன்னொரு இஷ்யூ வரும், நாட் எனஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அது என்ன அப்படின்னா, ரெசிடென்ட்ஸ் யாருமே வந்து இந்த பில்டிங்ஸ்க்கு போக முடியல, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியல அப்படின்னா அந்த இஷ்யூ வரும், நாட் எனஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ரோட் கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். எந்த ஏரியாவிலேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஈஸியாக இந்த இடத்த அக்சஸ் பண்ணுற மாதிரி நான் லேஅவுட் போட்டிருக்கேன் அண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது அதுதான். ஸோ எத்தனை என்ட்ரன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அது உங்கள் லேஅவுட்டை வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வச்சுக்கும், டிராஃபிக் ஃப்ளோக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பயங்கரமாக நாய்ஸ் பொல்யூஷன் வரும். ஒருவேளை நீங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இப்போது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் டேப் ஆன் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. எங்கேயுமே வந்து இதில் வந்து ஒயிட் நீங்கள் பார்க்கவே முடியாது, எல்லாமே தாறுமாறாக வந்து நாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு வேளை இந்த நான் கேம்பஸ் போட்டிருக்க இடத்துல நான் இதை போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து சிக்காக இருப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ எந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சிட்டிலேருந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல செலக்ட் பண்ணணும். என்னடா ஒதுக்குப்புறமான்ட்டு ஏதோ காமெடியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் கண்டிப்பாக வந்து எப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை நம்ம தனியாக வைக்கிறோமோ ரெசிடென்ஸோட மிக்ஸ் பண்ணாமல், அதே மாதிரி தான் டூரிசம் ஏரியாவும் தனியாக ரெசிடென்ஸோட மிக்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டூரிசம் ஏரியா நீங்கள் போடுறீங்களே அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஹைவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஹைவே நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஹைவே வந்து ஆல்ரெடி இருந்தது. நான் அதில் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் போட்டு இங்கே என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஹைவே வந்து இங்கே கிடையாது, இது நான் தான் பில்ட் பண்ணது. ஸோ எதுக்காக அப்படின்னா, எனக்கு எந்த பக்கத்துலேயும் டிராஃபிக் வந்து ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது, ஒரு ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றக்காக தான். எங்கே ஹைவே இருக்குதோ அதை நோக்கி தான் வந்து சிட்டிசன்ஸ் வந்துட்டு போவாங்க, அதில் தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்பீட் ஜாஸ்தி இருக்குது. ஹைவேல வந்து 100 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து சிட்டிசன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹைவேஸ் தான். ஸோ நீங்கள் டூரிசம் லேஅவுட் போடுறப்போ அந்த லேஅவுட் பக்கத்தில் ஹைவே ஏதாவது போகுதா, இல்லை அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஹைவே கொண்டு வர முடியுமா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு நார்மலாக இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கெலாம் வந்து லெவலப் இன்ஃபோ இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்பெஷலைஸ்டு பில்டிங்ஸ்க்கு வந்துட்டு லெவலப்லாம் கிடையாது, ஒரே லெவல் தான். இது வந்து ஹையர் லெவல்னு எடுத்துக்கலாம், இல்லை இது ஒரு லெவல் தான் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பெருசாக இதுக்கான எஃபர்ட் போடணுன்னு இல்லை.
ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் சிட்டியோட அட்ராக்டிவ்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க டூரிசம் மூலமாக. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா டூரிஸ்ட் வருவாங்க. இப்போ என்னோடய இதில் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. முன்னாடி பார்த்தது 600, இப்போது 1100 கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறையா டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த டூரிஸ்ட் எங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அவுட் சைட் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருப்பாங்க. இங்கே நிற்கிறாங்களா? ஸோ நிறையா டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் சிட்டி. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்தாங்கன்னா என்ன நடக்கும், நமக்கு நிறையா இன்கம் வரும். ஸோ நமக்கு எப்படி நிறைய இன்கம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய குட்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க குட்ஸ் நிறைய செல் பண்ண ஆரம்பித்தா அதுக்கான டேக்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய இன்கம் வரும். ஸோ மோர் அட்ராக்டிவ்னஸ், மோர் டூரிஸ்ட், மோர் இன்கம். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சிட்டியோட அட்ராக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி மானுமெண்ட் யூனிக் பில்டிங்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ இந்த யூனிக் பில்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய லெவல் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் பில்டிங்ஸ் எதனாலும் போட்டுக்கலாம். அண்ட் இதில் சில பில்டிங்ஸ் வந்துட்டு ஒரு சில டிஎல்சியில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து சன்செட் ஹார்பர் மட்டும் அந்த டிஎல்சி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பில்டிங்ஸ் வரும். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மானுமெண்ட்ஸ் யூஸ் ஆகும் அண்ட் யூனிக் பில்டிங்ஸும் யூஸ் ஆகும். ஓகே, கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது வந்து எனக்கு இன்கம் வந்து இதுலேருந்து பூஸ்ட் பண்ணணும், எனக்கு இன்னும் நிறையா இன்கம் எனக்கு இதுலேருந்து வேணும், டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பாலிசிஸ் யூஸ் பண்ணலான்னா, ரெக்ரியேஷனல் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு போலீஸோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் இன்கம் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும் அண்ட் மாடரேட்லி இன்க்ரீஸ் டூரிசம்னு அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டூரிசம் வந்து இன்னும் கொஞ்சம் இது பூஸ்ட் பண்ணும். அண்ட் டாக்ஸேஷனுக்குள்ளே போயிட்டு டேக்ஸ் ரைஸ் ஃபார் லோ டென்சிட்டி கமர்ஷியல் அண்ட் ஹை டென்சிட்டி கமர்ஷியல், இது ரெண்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து உங்களுக்கு இன்கம் பூஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம், எனக்கு இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஓகே, என்ன தான் நம்ம பெருசாக பாலிசிஸ் யூஸ் பண்ணாலும் பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு இன்கம் வர மாதிரி இதில் எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 530 அவ்வளோதான் போகுது. ஸோ பெருசாக பூஸ்டப் ஆகலை. ஸோ நம்ம பாலிசிஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளால் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் 8 பாயிண்ட்ஸ். ஒருவேளை உங்கள் சிட்டியில் வந்து நீங்கள் டூரிசம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபைனலாக நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். டூரிசம் மூலமாக ப்ராஃபிட் உண்டா இல்லையா அப்படின்னு. இப்போ நான் சொன்ன இந்த 2-3 பாயிண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டூரிசம் மூலமாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன தான் பாலிசிஸ் யூஸ் பண்ணாலும், நிறையா மானுமெண்ட்ஸ் இல்லை யூனிக் பில்டிங்ஸ் போட்டு சிட்டி அட்ராக்டிவ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும், நிறையா டூரிஸ்ட் வந்தாலும் நமக்கு இன்கம் இதனால் 10 பைசா கூட ஜாஸ்தி வராது, எக்ஸ்பென்ஸ் தான் ஜாஸ்தி வரும். ஓகே, ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் அந்த கேம் ஒன்று விளையாட போகிறோன்னு. என்ன கேம் அப்படின்னா, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் 100% நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நோ சிக்னல் அப்படின்ற கமெண்ட் மட்டும் கீழே போடுங்க. வேறு எதுவும் போடாதீங்க, நோ சிக்னல் மட்டும் போடுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சிட்டி ஸ்கைலைன்ஸில் நிறையா கண்டென்ட் எனக்கு வேணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப உங்களை அடுத்த எபிசோடில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. டேக் கேர், பி சேஃப், பை.